12 வருஷமாக இந்த கேஸில் வந்து நியாயம் கிடைக்காம நான் ஒரு பெண் கதறிட்டு இருக்கேன். இது ஒன்றும் சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸ் ஒன்றும் கிடையாது. பெரியவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, காவல்துறைக்கு தெரியும்ல. இந்த மார்ச்சில் வந்து சீமான் மதுரசெல்வமன்றோட வச்சு பேச்சுவார்த்தைக்கு வந்து கைவெளிக்கு தெரியாமல் நான் வந்து 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு வீடியோஸ் வாங்கினேன். என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணார். அதுக்காக நான் வந்து பேரலிசிஸான எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்து நான் எப்படி கதறிட்டு வந்து சென்னையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தெரிஞ்சால் கூட எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரி தான் சீமானுக்கு பயந்து வாழ்கிறதுக்கு கூட எங்களுக்கு தமிழ்நாட்டில் யாரும் வீடு கொடுக்காம பண்ணாங்க. தூக்கி கர்நாடகாவில் போட்டாங்க, கர்நாடகா காப்பாற்றினாங்க. எங்கள் அம்மாவோட பணத்தை வச்சு இறுதி சடங்கு பண்ண முடியாமல் நான் தவிச்சேன், கர்நாடகா எனக்கு பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் பிறந்தன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக 12 வருஷமாக நீங்கள் அந்த மண்ணில், தமிழ் மண்ணில் என்னை வந்து சீமானோட கேஸில் எப்படி எல்லோரும் கதற வச்சுட்ருக்கீங்கன்னா, அதுக்கு நான் எப்படி ஒரு முடிவு கட்ட போகிறேன் தெரியுமா? கர்நாடகாவில் இந்த கேஸை ஒரு நாள் போட வச்சு 12 வருஷமாக என்னோடய ப்ரூஃப்ஸை வாங்குறாங்க. சீமானுக்காக அதை எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க. இந்த வாட்டியும் அப்படி தான் என் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு அதை திருப்பியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சீமான் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு நான் ஒரு நாள் கர்நாடகாவில் கோர்ட்டில் போட்டு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுப்பேன். அன்னைக்கு தான் வந்து இந்த விஜயலட்சுமி சீமான் என்ற போருக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். செய்திகளை பார்க்க வேண்டுமா? உண்மையை உறக்கச் சொல்வும் உலகத்துக்கு டிஎன் வாய்ஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.